வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா எஸ்பிஓ ஜாப் பற்றி தான் பார்க்குறோம். அதுக்கு வந்து டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அமேசானில் தான் நீங்கள் டாஸ்க் பண்ணிகிட்ருந்தீங்க. நிறைய பேர் இன்னும் அமேசானில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் புதுசாக வரவங்க நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணாங்க. கடைசியில் அவங்களுக்கு என்ன ஒர்க்னே தெரியாது. சரிங்களா? அவங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம டுடே டாஸ்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணிங்கன்னா சேல்ஸ் டீம்னு காமிக்கும். ப்ரமோஷன் டீம்னு டேஷ்போர்ட்லேயே காமிக்கும். சரிங்களா? அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ லாகின் கொடுத்துக்குங்க. இங்கே உங்கள் ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். டேஷ்போர்டு, டுடே டாஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் டேஷ்போர்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும், ஆக்டிவ்னு சொல்லி காமிக்கும். கீழே என்ன டீம்னோ நீங்கள் என்ன டீம் செலக்ட் பண்ணிங்களோ அதை தான் காமிக்கும். சேல்ஸ் டீம்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். சரிங்களா? இந்த 2 ஜாபு. ப்ரொமோஷன் டீமுக்கு இந்த பைமோட் ஆப்பில் வந்து எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அந்த டாஸ்க். சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம டாஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கோ டு டாஸ்க் பேஜ் போய்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இங்கே டவுன்லோட் அப்ளிகேஷன் காமிக்கும். சரிங்களா? புதுசாக வந்து இந்த பைமோட் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போகும். சரிங்களா? இப்போ ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போனால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வழியாக தான், இது மூலமாக தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்களாக போய் ப்ளே ஸ்டோரில் பண்ணக்கூடாது. சரிங்களா? இல்லை வேற ஒருத்தர் லிங்க் அனுப்பினாலும் அவங்க லிங்க்கில் வந்து பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் போகலைன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் என்னென்ன ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ, தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி இது மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்பவும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் வேறு மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வேறு மொபைல்லேயும் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். சரிங்களா? சரி வாங்க, நான் வந்து இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி சொல்ல. சரிங்களா? கன்க்ராங்ட் ரெஜிஸ்டர் நான் ரெஜிஸ்டர் பண்ணதுனால நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். சரிங்களா? இந்த ஆப் வந்து 1 டைம் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும். சரிங்களா? இது கம்பல்சரி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ டாஸ்க் எப்படி பண்ணுறது, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அமேசானில் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி தான் இப்போ வந்து பைமோட்டில் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு கம்பல்சரி இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் இதில் வந்து கம்பல்சரி சேல்ஸ் வந்து எஸ்பிஓவில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணணும். சரிங்களா? அதுக்காகவும் நீங்கள் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதான் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். அதை நீங்கள் வந்து ஆனில் கொடுத்துட்டு தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் ஆப் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடு 3 கோடு இருக்கும். நான் அதை அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி 3 கோடு லெஃப்ட் சைடில் இருக்கும் பைமோட் ஆப்பில். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்னு இருக்கும். சரிங்களா? அதில் போய் உங்கள் மொபைல் நம்பர் அடிக்கணும். அதாவது உங்கள் என்ன ஆக்டிவில் எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் அடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்ததுமே உங்களுக்கு ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில் கேட்கும். அதாவது உங்கள் ஃபோன் நம்பர், ஆக்டிவில் இருக்கிற ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி, உங்கள் நேமு, மெயில் ஐடி, நீங்கள் என்ன வேறு மொபைல் நம்பர் வச்சுருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருந்தாலோ அந்த நம்பர் நீங்கள் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ரெஜிஸ்டர் ஆனால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இப்போ அடுத்தது டாஸ்க் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அமேசானில் போய் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ பைமோட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை வந்து உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போய் போஸ்ட் போட்டுட்டு அதை வந்து பிஆர்எல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கணும் டிஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? பைமோட் ஷாப்பிங், பைமோட் அப்ளிகேஷன், பைமோட்னு காமிக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து அதில் காப்பி லிங்க் இருக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் நேம் காமிக்கும், உங்கள் ஐடி காமிக்கும். இங்கே டைட்டில் வந்து அமேசான் போடுவீங்க. இப்போ பைமோட்னு போடணும். சரிங்களா? பைமோட்னு போட்டுட்டு இங்கே சூஸ் டைப் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் தான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ்புக்கில் காப்பி பண்ணியிருப்பீங்களா யூஆர்எல் லிங்க்கு, அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வெளியே வந்துடலாம். இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த ஆப்குள்ளே போங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். சரிங்களா?
இப்போ இந்த இடத்துல 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல லாகின் ரெஜிஸ்டர் இருக்குது சரிங்களா. புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இதில் தான் போய் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதில் சொன்னல ஃபோன் நம்பர் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் சரிங்களா. நான் வந்து பண்ணதுனால நான் மறுபடியும் பண்ணலை. அதுக்கப்புறம் உங்களோட நேமு, உங்கள் மெயில் ஐடி, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சரிங்களா. இது பண்ணினா தான் உங்களுக்கு இந்த டாஸ்க் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் சரிங்களா. அப்புறம் இதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த ப்ராடக்ட் நேம் இதெல்லாம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸ்புக் போங்க. இப்போ உங்களோட ஃபேஸ்புக்கில் இந்த இடத்துல இருக்குங்களா, இந்த இடத்துல இருக்குது சரிங்களா. இதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்கள் போஸ்ட் போடலாம் சரிங்களா. இப்போ இங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிக்சர் வந்து இங்கே இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது சம்திங் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம் சரிங்களா. இந்த ப்ராடக்டோட நேம் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி அழைச்சிட்டு நீங்கள் ஏதாவது சிம்பிள் வேணாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் போஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்துருச்சு சரிங்களா. இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த 3 டாட் டச் பண்ணி இங்கே கீழே இருக்க பார்த்தீங்களா காப்பி லிங்க், அதை கிளிக் டச் பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்ம எஸ்பிஓ லிங்க்கில் போகணும் சரிங்களா. இப்போ இந்த நம்ம எஸ்பிஓ டாஸ்க்குள்ளே வந்திருக்கோம் சரிங்களா. அதே தான் உங்களோட நேம் காமிக்க உங்கள் ப்ரொஃபைல் ஐடி நம்ம வந்து பைமோட் ஆப்பில் தான் நம்ம இது பண்ணுறோம் சரிங்களா. அதனால் அந்த நேம் அடிச்சுட்டு ஃபேஸ்புக்கில் தான் நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் ஃபேஸ்புக் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே காப்பி பண்ணிங்களா அந்த யூபிஆர் லிங்க் வந்து இந்த இடத்துல அமுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட்டுன்னு காமிக்கும். இந்த பேஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே போட்ட லிங்க் வந்து இங்கே வந்துடும் சரிங்களா. இப்போ இதை சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட். இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் இந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு சிஆர்எஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து மிஸ்மேட்ச் வருது. நம்ம மறுபடியும் லாகின் பண்ணி டுடே டாஸ்கில் போய் தான் நம்ம இதை பண்ணணும் சரிங்களா. இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் டாஸ்க்கு போகிறோம். ஓகே டீம் மெம்பர்ஸ், இந்த வீடியோவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இங்கே டைட்டில் போட்டுக்கோங்க. அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பைமோட் ஆப் சரிங்களா. இது வந்து ஃபேஸ்புக் அந்த காப்பி பண்ண யூஆர்எல் ஃபேஸ்புக்கில் காப்பி பண்ணிங்க இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் கொடுக்கும். இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டுன்னு காமிக்கும். அதை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட டாஸ்க் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ நீங்கள் டேஷ்போர்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு சரிங்களா. ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி அமௌண்ட் ஆட் ஆனது பே அவுட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கணும் சரிங்களா. இதில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கு சரிங்களா. இவ்வளோ தான் வந்து டாஸ்க் பண்ணுறது. நிறைய பேர் வந்து அமேசானில் தான் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து பைமோட் ஆப்பில் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் என்ன டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டேஷ்போர்ட்லேயே இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டுடே டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னால் கேளுங்கள். நாங்கள் வந்து டெய்லி ஆப்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ ஜாயின் பண்ணால் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிறவங்க லிங்க் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.